பாரதிய ஜனதாவின் வியூகமே மாநில கட்சிகளை ஒன்று பணிய வைத்தல் அல்லது கரைத்து தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல், சிறிய சிறிய கட்சிகளை கவர்ந்தெழுத்தல். 1% ஓட்டு இருந்தால் கூட அந்த கட்சி கூட அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார். எதிர்ப்பு ஓட்டு வெறுமனே 4 முனைகளாக பிளவுபட்டால் மட்டும் ஒரு ஆளுங்கட்சிக்கு வெற்றி கிடைத்து விடாது. சீக்கிர பேரத்திலே என்னதான் வருத்தம் ஏற்பட்டாலும் அந்த கூட்டணி உடையாது. திமுக காங்கிரஸ் உறவு பிரிவதற்கு வழி இல்லை. பாரதிய ஜனதா 250 இடங்களுக்கு கீழ் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் இந்தியா கூட்டணியின் வெற்றி சாத்தியம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவிய முருகன். சார், 2024 தேர்தல் குறித்த பல்வேறு கணிப்புகள், ஆட்சி அதிகாரம் யாருக்கு செல்ல இருக்கும் என்பது போன்ற பல்வேறு கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது போன்ற இந்த அரசியல் கணிப்புகளுக்கான அளவுகோலாக எந்த அளவுகோலில் இது மாதிரியான கணிப்புகள் இடப்படுகின்றன உங்களுடைய பார்வையில்? இல்லை எந்த அளவுகோல்கள் இதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு வருடத்தின் அரசியல் நிகழ்வுகளை கணிப்பதற்கு 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக கணித்தல். இரண்டாவது கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், அதாவது நடப்பு அரசியல் நிகழ்வியல். கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் ஏன் தேவைப்படுகிறது என்றால், என்னதான் பழைய நிகழ்ச்சிகளை வைத்து ஒப்பீடு செய்தாலும் நடப்பு அரசியல், அவை ஏற்படுத்துகிற மாற்றங்கள், இவையும் காரணிகளாக நாம் கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் வைத்து ஓரளவுக்கு சில கணிப்புகளை போடலாம். ஒரு 80% வரைக்கும் அது சரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இது 2024 அப்படிங்கிறது தேர்தல் ஆண்டு. உங்களோட முக்கியமாக நான் கேட்க வரும்போது, முந்தைய தேர்தல் ஆண்டுகள் எப்படி இருந்தன? இப்போ 2024 ஒரு தேர்தல் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி முந்தைய தேர்தல் ஆண்டுகள் எப்படி இருந்தன அப்படிங்கிற அந்த வரலாற்றை கொஞ்சம் நினைவுபடுத்த முடியும்? இதே மாதிரியான தேர்தல் ஆண்டு 2019. அப்படி என்றால் 2018 இறுதி, 2019 துவக்கம், இதில் நடைபெற்ற மாறுதல்கள். அதே போல இப்போது 2023 இறுதி, 2024 தொடக்கம், இவற்றிலே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சமகால அரசியல் இயக்கவியல், அதாவது கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ். இப்படி பார்த்தால் தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு பார்வை, அகில இந்திய அளவிலே இன்னொரு பார்வை. பல நேரங்களில் தமிழ்நாடு அரசியல் அகில இந்திய அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. 1977 தமிழ்நாட்டில் சட்டமன்றம் கலைக்கப்பட்டு 1 வருடம் ஆகிவிட்டது. எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் தேர்தலை அவசரமாக அறிவித்தார்கள். 77 மக்களவை தேர்தல். அப்படி என்றால் நியாயமாக கலைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் நடத்தியிருக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2 ஒன்றாகத்தான் 77 வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி வரவில்லை. முதலில் மக்களவை தேர்தல் வந்தது. மக்களவை தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி, அதிலே பெருவெற்றி அடைந்தது இந்திரா காங்கிரஸ். எம்ஜிஆர் அவர்களின் கணக்கு என்னவென்றால், இந்திரா காந்தி மீண்டும் வெற்றி பெற்று பிரதமர் ஆவார் என்பது. ஆனால் அது நடக்கவில்லை. எதிர்கட்சிகளின் கூட்டு முயற்சி, ஜனதா, ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி பெரிய வெற்றி அடைந்தது. அந்த வெற்றியின் விளைவாக இந்திரா காந்தி பதவி இழந்தார், மொரார்ஜி தேசாய் பிரதமரானார். எம்ஜிஆர் நினைத்தது நடக்கவில்லை. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்களில் வரும்போது அந்த சமகால அரசியல் இயக்கவியல், கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் குறுக்கே வந்துவிட்டது. எனவே இந்திரா காந்தியோடு கூட்டணி உறவை எம்ஜிஆர் முறித்துக் கொண்டார். 4 முனை போட்டி தமிழ்நாட்டில். 4 முனை போட்டியில் ஒரு 30% வாக்கு வங்கியை பெற்று எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், முதலமைச்சர் ஆனார். எப்போதுமே இந்த 2 சமயத்துக்கு முரண்படும். அதாவது அரசியல் ஒப்பீடும் சமகால அரசியல் இயக்கவியலும் கொஞ்சம் முரண்படும்.
ஒரு உதாரணம் இது. மற்றும் ஒரு ஒப்பீடு உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது, அதாவது 2019 தேர்தல் ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் அந்த 2014க்கும் 2024க்குமான அந்த காலகட்டம் 2014 வர்சஸ் 2024 அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா, குறிப்பா தமிழ்நாட்டில்? இப்போது இங்கு இருக்கிற நிலைமை, திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. அதையெல்லாம் நாம் இல்லை என்றெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடுகிறது. அப்படி என்றால் இயல்பான லாபம் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும். அது எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு பலமாக பிளவுபடுகிறது என்பதை வைத்துதான் அமையும். இப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி அதிமுக வசம் இருக்கிறது. அதாவது உதயசூரியன் எதிராக இரட்டை இலை. அப்படி என்றால் இரட்டை இலை இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அதே போல திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி தாங்கள் தான் என்று கூறுகிற பாரதிய ஜனதா, அதன் கூட்டணி வலிமை, இது அதிகப்படியான ஓட்டு வங்கியை அந்த கட்சிக்கு பெற்று தந்தால் என்ன ஆகும்? எடுத்துக்காட்டாக 2014 தேர்தல், 11 ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு 3 வருடம் அதிருப்தி எல்லாம் நிறைய கூடித்தான் இருந்தது. இதே போலதான் ஆட்சி வந்தாலும் 3வது வருடம் ஒரு அதிருப்தி வரத்தான் செய்யும். சலிப்பு கூட வந்துவிடும் சில நேரங்களில். அப்படி இருந்த நிலைமையில 2014 மக்களவை தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக 3 அணிகள். இதுல 3வது அணியான பாரதிய ஜனதா ஒரு பெரிய கூட்டணி அமைத்தது. பாரதிய ஜனதா, தேமுதிக, பாமக இப்படியான பெரிய கூட்டணி 18% ஓட்டு. 2 சீட்டு தான் கிடைத்தது. என்றாலும் 18% ஓட்டு அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு பிளவுபட்டது. ஏற்கனவே அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு திமுக ஓட்டு. 4வது அணி ஒன்று உருவானது. அதுவும் அதிமுக ஓட்டு, ஓரளவுக்கு எதிர்ப்பு ஓட்டை பிளவுபடுத்தியது. ஆக வெற்றி அதிமுக கிடைத்தது. 2 தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் 37 தொகுதிகளில் அதிமுக வெற்றி அடைந்தது. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அதிருப்தியை மீறி. என்ன காரணம் என்றால், எதிர்ப்பு ஓட்டு வெறுமனே 4 முனைகளாக பிளவுபட்டால் மட்டும் ஒரு ஆளுங்கட்சிக்கு வெற்றி கிடைத்து விடாது. அதிலே ஒரு முனை குறைந்தது 15% ஓட்டு பெற வேண்டும். அப்படி என்றால் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வலிமையாக பிளவுபடுகிறது என்ற அர்த்தம். இப்போது நிலைமை அப்படி இருக்குதா? திமுக ஓட்டு வங்கி, திமுகவின் கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைவதற்கு வழி இல்லை. ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னொரு கூட்டணி அதிமுக கூட்டணி. அதிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடந்த செயற்குழு பொதுக்குழுவில் காங்கிரஸ், பாஜக 2 தேசிய கட்சிகளுமே மாநில நலன்களுக்கு முரணானவை, தேசிய கட்சிகள் மாநில நலன்களை புறக்கணிக்கின்றன என்கிற குற்றச்சாட்டை வைத்துவிட்டார். எனவே காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணி போவதற்கு வழி இல்லை. அதிமுகவுக்கும் அது ஒரு பிளாக். ஆக திமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த நிலை காங்கிரஸ் கட்சிக்கு. அது போக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி அது முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. எனவே திமுக காங்கிரஸ் உறவு பிரிவதற்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது பிற கட்சிகள், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கும் அந்த கூட்டணியை விட்டால் வேறு வழி இல்லை என்றாகிவிடுகிறது. சீட்டு பேரத்திலே என்னதான் வருத்தம் ஏற்பட்டாலும் அந்த கூட்டணி உடையாது. ஆக அந்த கூட்டணிக்கு ஒரு ஓட்டு வங்கி. ஆனால் அந்த ஓட்டு வங்கி கண்டிப்பாக 2021 அளவுக்கு இருக்காது. அது குறையத்தான் செய்யும். சராசரியாக 38-40% என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திமுக ஓட்டு வங்கி ஒரு 28-30%, காங்கிரஸ் ஓட்டு வங்கி ஒரு 3-4%, பிற கட்சிகளின் ஓட்டு வங்கி எல்லாமாக சேர்ந்து ஒரு 38-40%. அப்படி என்றால் 40%க்கு எதிராக 45%க்கு ஒரு அணி வர வேண்டும். வந்தால் அந்த அணிக்கு வெற்றி கிடைக்கும். அப்படியான வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்கிறது? அதிமுகவின் பழைய ஓட்டு வங்கி சரிந்திருக்கிறது. அதிமுகவின் பாரம்பரிய வாக்காளர்கள் பலரும் இப்போது மனம் மாறி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2021 கிட்டத்தட்ட 70 இடங்களுக்கு மேல் பெற்றது. அது ஒரு முக்கியமான வெற்றி தான். என்றாலும் அப்போது அனைவரும் இணைந்திருந்தார்கள். இப்போது பிளவுபட்டிருக்கிறார்கள். எனவே பழைய ஓட்டு வங்கி இருக்காது.
20% வரைக்கும் இப்போது இருக்கலாம் என்று நாம் ஒரு கணக்கு வைக்கலாம். சற்று அதிகமாகவும் இருக்கலாம். ஒரு சில பகுதிகளில் 30 இருக்கலாம், அதாவது கொங்கு மண்டலத்தில். அப்படி என்றால் அதிமுகவுக்கு அந்த திமுக அணிக்கு மேல் ஓட்டு வாங்கக்கூடிய 15% எங்கிருந்து வரும்? பாமக சேர்ந்தால் வரும். ஏனென்றால் பாமகவுக்கான செல்வாக்கு நிறைந்த பகுதி தருமபுரியிலிருந்து சேலம் வரைக்கும். அங்கு அவர்களுக்கு சராசரியாக 10-15% ஓட்டு இருக்கிறது. பாமக அதிமுக கூட்டணிக்கு போனால் பிற சிறிய கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு வரும். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகி இருப்பதால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டிலும் ஒரு பகுதியை பெறலாம். இப்படியான ஒரு கனவு கூட்டணி சாத்தியப்பட்டால் அதிமுக திமுக கூட்டணியை விட சற்று அதிகமாக குறைந்தபட்சம் ஓரிரு இடங்களிலாவது பெற முடியும். ஓரிரு இடங்கள் என்று நான் சொல்வது ஓரிரு பகுதிகள், கொங்கு மண்டலம், வட தமிழ்நாடு. இப்படி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஸ்கோப் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு என்று வலிமை வாய்ந்த இடங்கள், உதாரணமாக தென்காசி முதல் நாகர்கோவில் வரைக்குமான பகுதி, அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை, ராமேஸ்வரம் வரைக்குமான பகுதி, கோவையின் சில பகுதிகள், கோவை, திருப்பூர் போன்ற பகுதிகள், இங்கு பாரதிய ஜனதாவுக்கு ஏற்கனவே ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பல்வேறு பகுதிகளில் கட்சி வளர்ந்திருக்கிறது. அதிலே கொஞ்சம் செல்வாக்கு கூட்டியிருக்கும். எது எப்படி இருந்தாலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு போன வருடம் அவர்கள் வாங்கிய ஓட்டு என்பது 6%. அதற்கு மேல் 2 மடங்கு என்று வைத்தாலும் 12% வரலாம். கட்டுத்தொகை பெறுவதற்கே 16.6% வேண்டும். எனவே ஒரு 20% ஓட்டு பாரதிய ஜனதா கூட்டணி பெற வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் அந்த கூட்டணிக்கான ஓட்டு பிற கட்சிகளிடமிருந்து சேர வேண்டும். அந்த இடத்தில் தான் பிரதமர் மோடி தேமுதிகவை சேர்த்து குறிவைக்கிறார். தேமுதிகவின் ஓட்டு வங்கி ரொம்ப சேதாரமாக இருக்கிறது, நமக்கு தெரியும். இருந்தாலும் விஜயகாந்த் மீதான தனிப்பட்ட அபிமானம், அவரது ரசிகர்கள், இவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். பிரேமலதா தேர்தல் பிரச்சாரத்திலே அவரும் ஒரு பிரச்சார பீரங்கியாகவே நீங்கள் சொல்லலாம். எனவே தேமுதிக, விஜயகாந்த் அரசியலிலும் கேப்டன் தான் என்றெல்லாம் பெரிய அளவுக்கு விஜயகாந்தை பாராட்டி பிரதமர் மோடி அவரது திருச்சி பயணத்திலே பேசினார். விஜயகாந்த் ஓட்டு வங்கி ஓபிஎஸ்க்கு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கியது, ஓபிஎஸ் பிரதமரை சந்தித்தது, ஓபிஎஸ்ஸின் அரசியல் செல்வாக்கு இப்போது முன்பை விட உயர்ந்திருக்கிறது. குறைந்தபட்சம் அவரது கட்சிக்குள்ளாவது, அவரது அணிக்குள்ளாவது உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களும் பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் தான் தெரிகின்றன. அவருக்கு தென் மாவட்டங்களிலே ஓட்டு வங்கி இருக்கிறது. இதே பிஜேபி ஆதரவு உள்ள பகுதிகளில் அவருக்கும் ஓட்டு வங்கி இருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே 30%க்கு மேல் 40% என்று ஓட்டு வாங்க இந்த காம்பினேஷன் முயற்சிக்கும். இது போக சிறிய கட்சிகளை சேர்த்துக் கொள்வதற்கும் முயற்சிக்கும். பாரதிய ஜனதாவின் வியூகமே மாநில கட்சிகளை ஒன்று பணிய வைத்தல் அல்லது கரைத்து தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல், சிறிய சிறிய கட்சிகளை கவர்ந்தெழுத்தல். 1% ஓட்டு இருந்தால் கூட அந்த கட்சி கூட அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். திமுக கூட்டணி அப்படித்தான். எனவே ஒரு மெகா கூட்டணி என்றால் பல்வேறு சிறிய கட்சிகள், ஒரு மேஜர் பார்ட்னர், 2 அல்லது 3 மைனர் பார்ட்னர், இப்படித்தான் அந்த அணி அமைகிறது. திமுகவுக்கும் பொருந்தும். அப்படியான அணியில் 3 பலமான அணிகள் நம் கண்ணுக்கு தெரிகின்றன. ஒன்று ஆளும் கூட்டணி திமுக, 2வது எதிர்கட்சி கூட்டணி அதிமுக, 3வது தேசிய அளவிலான ஆளுங்கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா, 4வது ஒரு அணி கண்டிப்பாக வரும். இந்த 3 அணிகளிலும் இடம் கிடைக்காமல் போகும். அப்போது 4வது அணி வரும். ஆனால் அது சொற்ப சதவீதம் தான் வாக்குகளை பிரிக்கும். அது போக ஏற்கனவே உள்ளூர் வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள். ஆக வாக்கு பதிவு நடக்கும் போது 10% வாக்கு வெற்றி தோல்விக்கு சம்பந்தம் இல்லாமல் அது வீணாகிவிடும். ஸ்பாயிலர் ஓட்டு தான். மீதி 90% வாக்கு தான். அதுதான் வெற்றி தோல்விக்கு கணக்கு. 90% வாக்குல கண்டிப்பாக 38-40% திமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வழி இருக்கிறது. அதற்கு மேல் வாங்குவதற்கு சில பகுதிகளிலாவது இந்த 2 கூட்டணியும் முயற்சிக்கும். இதுதான் என் கணக்கு.
அப்படி என்றால் தேர்தல் வியூகங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வியூகம் வந்து திமுக கூட்டணி இப்போதுள்ள நிலை தொடரும். அதிமுக கூட்டணியில் பாமகவை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இதில் சீமான் தனியாகவே இருக்கிறார். அவர் 4வது அணியாக தனித்து போட்டியிட்டால் அவரும் வந்து ஒரு கணிசமான வாக்கை பிரிப்பார். ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வருவதென்று முடிவெடுத்தால் அதிமுக கூட்டணி மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு. அப்படி என்றால் அதிமுக கூட்டணியின் பலம் கூடும். 3வது அணியான பாரதிய ஜனதா இப்போதுள்ள நிலை அல்லது இதற்கு மேல் வரலாம். அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் சுற்றுச்சூழல் பம்பரமாக பணியாற்றுகிறார். அவரது அரசியல் பாணி ஒரு அக்ரசிவ் அரசியல் பாணி. இது எல்லாமே வந்து இளைய தலைமுறையில கொஞ்சம் வரவேற்பு பெற்றிருக்கின்றன. கிராமங்களிலே பாரதிய ஜனதாவின் குடி பறக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. 2024 அண்ணாமலைக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் தான். அவரது செல்வாக்கை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து 3 வருடம் தான் ஆகிறது. என்றாலும் அந்த 3 வருடத்திலே அவர் அடைந்துள்ள முன்னேற்றம் என்பதையும் நாம் இதிலே கணக்கில் எடுத்துக்கொள்ள. தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் இதுதான். தமிழ்நாட்டில் தற்போது இந்த அரசியல் நிலவரம் இந்த அளவில் இருந்துகிட்டு இருக்கு, இப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள்ட்ட சில கணிப்புகளை பதிவு பண்ணிருக்கீங்க. அகில இந்திய அளவில் அரசியல் நிலவரம் என்ன, எப்படி இருக்கும்? அகில இந்திய அரசியல் நிலவரத்திலே பாரதிய ஜனதா நிச்சயமாக தனிப்பெருங்கட்சியாக வரக்கூடிய தகுதி அதற்குத்தான் இருக்கிறது. போன முறை 350 இடங்களை பெற்றிருக்கிறது அந்த கூட்டணி. இந்த முறை 400 இடங்கள் இலக்கு என்று சொல்கிறார்கள். மனதிற்குள் 300 என்று வைத்திருப்பார்கள். 250 வரைக்கும் சாத்தியம் என்பது என் கருத்து. காரணம், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அதிகம் உள்ள உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பீகார் இந்த மாநிலங்களில் இந்து ஓட்டு வங்கியை கவர்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பிரதமர் மோடியே வந்து அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். நமக்கு வந்து 50% ஓட்டு வேண்டும் இந்த தேர்தலில். ஏனென்றால் போன முறை 38-40%, 50% ஓட்டு வேண்டும். அதாவது இந்தியா கூட்டணி ஒரே ஒரு வேட்பாளரை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நிறுத்தினாலும் 50% ஓட்டு இருந்தால் ஜெயித்து விடலாம். இது மோடி அவர்களின் கணக்கு. 50% எப்படி ஓட்டு வாங்குவது? அதற்கு மோடி ஒரு ஃபார்முலா கூறியிருக்கிறார். இந்து ஓட்டு வங்கியை 80% உயர்த்த வேண்டும். நம்மிடம் 60% இருக்கிறது, இப்போது 80% உயர்த்த வேண்டும். அதற்கான முயற்சிகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ராமர் கோயில் திறப்பு விழா, அதற்கு முன்னால் நடக்கிற ஏற்பாடுகள், ராமர் கோயில் திறக்கிற அன்று அது தீபாவளியாக கொண்டாடப்பட வேண்டும், ஒவ்வொரு இல்லங்களிலும் தீபம் ஏற்றுங்கள், ராமரால் நாம் ஒன்றுபடுகிறோம் என்றெல்லாம் வந்து மோடி அவர்களும் பேசுகிறார்கள், பதிவு போடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பதிவு போடுகிறார்கள். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு வந்து அடுத்த 1 மாதத்திற்கு அயோத்தியை நோக்கிய பயணங்கள், பொதுமக்களுக்கு இலவச பயணம், இப்படி எல்லாம் பல்வேறு திட்டங்கள், ராமரையும் குகனையும் சேர்த்து மாபெரும் சிலை நிறுவுதல், இப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை அந்த ராமர் கோயில் ஃப்ரென்சி இருக்கும். இது போக உலகளவிலே சில ராமர் கோவில்கள் திறக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக வந்து இஸ்லாமிய நாடுகளிலே ஒன்றில் திறக்கப்பட இருக்கிறது. ராமர் கோயிலுக்கு போட்டியாக ஒரிசாவில் ஒரு முயற்சி நடக்கிறது. இன்னமும் அது வந்து பெரிய அளவுக்கு மக்கள் கவனத்தை பெறவில்லை. ஜெகநாதர், பூரி ஜெகநாதர், ராமருக்கு போட்டியாக ஜெகநாதர் வருகிறார். நவீன் பட்நாயக் ஏற்பாடு. பூரி ஜெகநாதர் கோயில் ரொம்ப பிரபலம். வட இந்திய யாத்திரிகர்கள், தென்னிந்திய பயணிகள் அனைவருமே பூரி ஜெகநாதரை வழிபட்டு திரும்புவார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலை பெரிய அளவுக்கு புனரமைத்து கட்டியிருக்கிறார்கள். அதன் திறப்பு விழாவையும் வந்து முன்கூட்டியே வைத்திருக்கிறார்கள். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கும் முன்கூட்டியே. ராமருக்கு போட்டியாக ஜெகநாதர் வருகிறார் என்று கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். நிறைவாக ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை குறித்து உங்களுடைய பார்வை, அதாவது அவர் பொங்கல் 14 இருந்து தொடங்குறாரு, அந்த பயணம் குறித்த உங்களுடைய பார்வை? அது நடந்து வருகிற பாதை எல்லாமே வந்து இந்த ராமர், இந்து ஓட்டு வங்கி, பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு இருக்கிற அதே மாநிலங்கள் தான். இதுல நாம் பார்க்க வேண்டியது மகாராஷ்டிரா போக உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் 5 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவுக்கு நேர் போட்டியாக இருப்பது காங்கிரஸ் கட்சி. இங்க எப்படி திமுக அதிமுகவோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இப்போது வாங்கியிருக்கிற ஓட்டும் வந்து நல்ல ஓட்டு தான். மத்திய பிரதேசத்தில் மட்டும் பாரதிய ஜனதா கொஞ்சம் கூடுதலாக வாங்கி இருக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு எம்பி தான் இருந்தார், அவர் இறந்து விட்டார். அங்கு சிவசேனாவின் கை ஓங்கி இருக்கிறது. சிவசேனா பிளவுபட்டிருக்கிறது.
சிவசேனாவின் பிளவு குறித்த சபாநாயகர் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய அந்த காலக்கெடு சுப்ரீம் கோர்ட் வைத்த காலக்கெடுவும் நெருங்கி வருகிறது. என்ன முடிவு எடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. எனவே அங்கு அரசியல் கொதி நிலையில் இருக்கிறது. ஆக இந்திய அரசியலிலே நான் குறிப்பிட்ட இந்த மாநிலங்கள் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை எம்பிக்களை தரப்போகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அடுத்த டெல்லி அரசு. இதிலே பாரதிய ஜனதா போன முறை 250க்கு மேல் இந்த இடங்களில் மட்டும் பெற்றிருந்தது. இந்த முறையும் 200க்கு மேல் பெறுவார்கள் என்பதுதான் எனது கணக்கு. பாரதிய ஜனதா 250 இடங்களுக்கு மேல் பெற்றால் பிற மாநில கட்சிகள், பல மாநில கட்சிகள் அதற்கு ஆதரவு தரும். ஒரிசா உதாரணமாக, ஆந்திரா, தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சி என்பதால் காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் அதிக இடங்களை பிடித்தால் அங்கு பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பல்வேறு மாநில கட்சிகளை இழுத்து மேலும் ஒரு 30-40 இடங்களை பெற்று பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய வலிமை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா 250 இடங்களுக்கு கீழ் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் இந்தியா கூட்டணியின் வெற்றி சாத்தியம். இந்தியா கூட்டணியில் இதுவரைக்கும் ஒற்றுமை எல்லாம் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஆளுக்கு ஒரு கருத்து பேசுகிறார்கள். நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியின் கன்வீனராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று வட இந்திய செய்திகள் கூறுகின்றன. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது அடுத்த ஒரு கட்டம் நகர்ந்து விட்டதாக நாம் பொருள் கொள்ளலாம். அதற்கு பிறகு காமன் மினிமம் மேனிபெஸ்டோ தயாரிக்க வேண்டும் அவர்கள். ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் அறிவித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அபாயமும் இருக்கிறது. இதுல அதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இடி, அதாவது 2 முதலமைச்சர்கள் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னொன்று ஹேமந்த் சோரன், அதாவது ஜார்க்கண்ட் முதல்வர். அவர் இப்போதே அப்படி கைதானால் அடுத்த முதல்வராக தனது மனைவி கல்பனா அவர்களை தயார் செய்து அவருக்காக ஒரு தொகுதியும் காலி செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. ஆனால் அது என்ன எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பாரதிய ஜனதாவின் பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படும் என்பது எனது கருத்து. ஆக இதெல்லாம் வட இந்திய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஏற்கனவே 3 சட்டங்கள் நமது கிரேட் இந்தியன் கோட்ஸ் என்று சொல்வார்கள். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இவற்றையெல்லாம் மாற்றி இருக்கிற விதம் சரியில்லை. அவசரமாக மாற்றி இருக்கிறார்கள். சட்ட நிபுணர்களை, நீதித்துறையை, காவல்துறை விற்பனர்களை கலந்தாலோசிக்கவே இல்லை. புதிய சட்டங்களின்படி ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கே பயிற்சி தேவைப்படும். சாதாரண எஃப்ஐஆர் போடுகிற ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் என்று வட இந்தியாவில் சொல்வார்கள். இங்கு பல நேரங்களில் நமது ஏட்டையாக்கள் தான் எஃப்ஐஆர்கள் எழுதுகிறார்கள். அதற்கு புதிய சட்டங்களில் பயிற்சியே தேவைப்படும். அதுக்கு 1 வருடம் வேணும். இப்போதே அங்கு புதிய சட்டத்திலே அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ், இடித்து விட்டு தப்பியோடிய வாகனங்களுக்கு 1 வருடம், லட்சக்கணக்கில் 2 வருடம், சில ஆயிரங்கள் அபராதம் என்று இருந்ததை 10 வருடம், லட்சக்கணக்கில் அபராதம் என்று மாற்றி இருக்கிறார்கள். அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்து வட இந்தியா முழுவதும் 2 தினங்களாக டீசல் பெட்ரோல் பற்றாக்குறை நிலவி ஆங்காங்கே லாரிகளை எல்லாம் நிறுத்தி பெரிய கலைபுரம் இப்பதான் அது முடிந்திருக்கிறது. அடுத்த கலைபுரம் வழக்கறிஞர்கள் ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே அந்த புதிய சட்டங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொள்வது அதிலே பெரிய பணியாக தெரிகிறது. நீதிபதிகளுக்கு அந்த தொந்தரவு இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்படி அவசர அடியாக பாரதிய ஜனதா செய்துள்ள பல ஏற்பாடுகள் அடுத்த ஓரிரு மாதங்களில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்திலே பாரதிய ஜனதா அதன் எலெக்ஷன் மிஷினரி, அதை குறை சொல்லவே முடியாது. மற்ற எந்த கட்சியின் தேர்தல் மிஷினரியை விட தமிழ்நாட்டை நான் விட்டுவிட்டேன். தமிழ்நாட்டிலே திமுக, அதிமுக 2 கட்சியும் தேர்தல் இயந்திரங்களை தயாராக வைத்திருக்கோம். வட இந்தியாவிலே தேர்தல் இயந்திரத்தை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா மட்டும்தான். அது அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. இப்படி கனவுகள், கற்பனைகள், கணக்குகள் எல்லாமாக சேர்ந்து புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. போக போக இதன் உண்மைத்தன்மை நமக்கு வெளிப்படும். மிக்க நன்றி ஓகஸ்தாம் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.